எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு பேசிக் ஷேர் மார்க்கெட்டில் வரவங்களுக்கு, புதுசாக வரவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னால் என்ன, எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணணும், ஸோ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ மினிமம் மார்ஜின் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ட்ரைனிங் வீடியோவாக நம்ம கொடுக்கணும். ஒரு சிங்கிள் வீடியோவில் இது எல்லா விஷயத்தையும் மக்கள் மனசில் பதிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதை மைண்ட் செட்டை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட் A to Z சொல்லி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்டிங் டைமில் நான் அதை யூடியூப் ஓப்பனிங் டைமில், சேனல் ஓப்பன் டைமில் நான் போஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ணுறேன். பெரும்பாலும் என் டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக நான் பேசி போயிடுவேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து, பல வருஷம் கழித்து நான் ரொம்ப ஸ்லோவாக இந்த வீடியோவை ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. நான் புதுசாக பேசிக்காக பீப்புள்ஸ் வருவீங்க அப்படிங்கிறதுனால ஃபைன். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனிக்காரங்க கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சொத்து அடமானம் வைப்பான். ஒரு சிலர் தன்னுடைய வருமானத்தை காமிச்சு கடன் வாங்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸையும் க்ரியேட் பண்ணி ஷேர்ஸாக கேட்பாங்க. ஷேர்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ப்ரைவேட் லிமிடெடுக்கு தான் அந்த ஷேர் ஃபெசிலிட்டி கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோடய ஷேரை நான் அடமானம் வைக்கிறேன், எனக்கு கடன் கொடு அப்படின்வாங்க. ஸோ இந்த ஷேருக்குன்னு ஒரு மதிப்பீடு போடுவாங்க. அந்த மதிப்பை வந்து ஆடிட்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. இது என்ன ஆச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் தனியார் நிறுவனங்கள் அதை தவறுதலாக பயன்படுத்தினா, அதாவது டூப்ளிகேட் ஃபேக்கான ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி ஃபேக்காக ஷேர்ஸை விற்றுட்டு இல்லை அடமானம் வச்சுட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, அரசாங்கத்துக்கோ வங்கிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போது ஒரு யூனிட் அமைக்கிறாங்க. அது பேர் வந்து செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க மூலியமாக தான் கம்பெனிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ செபி அப்ரூவ் பண்ணால் தான் லிஸ்ட் அவுட் ஆகும். அது வரையும் அன்லிஸ்டட் ஷேர்ஸாக தான் இருக்கும். செபி அப்ரூவ் பண்ண பிறகு அது லிஸ்டட் ஷேர்ஸாக மாறும். ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸ்னால் நம்ம தனியாக வாங்கிக்க முடியும், அது ஒரு தனி பார்ட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ அன்லிஸ்டட் ஷேர்ஸை நம்ம நேரடியாக கம்பெனி மூலியமாகவோ இல்லை அதில் இருக்கிற ப்ரோக்கரேஜ் மூலியமாக வாங்கிக்கலாம். இது செபி உள்ளே இன்வால்வ் ஆகாது. இப்போ நீங்கள் இது லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்னா ஐபிஓன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அதுதான் லிஸ்டட் ஷேர்ஸ். அதாவது ஐபிஓ அப்படின்னா செபி அப்ரூவ் பண்ணி லிஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறேன், அதுக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தான் ஐபிஓ அப்படின்னு வரும். இதுலேயே ஐபிஓ எஃபிஓன்னு 2 இருக்குது. ஐபிஓ என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு 5000 கோடி வேணும் அப்படின்னா, அந்த 5000 கோடியில் ஒரு 3000 கோடி ரூபா ஷேர்ஸ் ஆல்ரெடி அவங்க சோல்ட் பண்ணிட்டாங்க, மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிற 2000 கோடி ஷேர்ஸ் தான். இந்த 2000 கோடி ஷேர்ஸ் எனக்கு வந்து பப்ளிக்கு லான்ச் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஆல்ரெடி 3000 கோடி எனக்கு முன்கூட்டியே இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸில் இருக்கிறவங்க வாங்கி வச்சுருப்பான் பாருங்க, அவங்க வாங்கினாலே போதும். ஸோ அந்த 2000 கோடி அவன் எஃபிஓன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுவான். யாருக்கு விற்பான்னா, அவனுடைய எம்ப்ளாயீஸுக்கு, அவனுடைய எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸு மட்டும் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த 2000 கோடிக்கு பிளான் பண்ணுவான். இது எஃபிஓலையே முடிஞ்சோம். ஐபிஓங்கிறது நெக்ஸ்ட் கேட்டகரி. அதாவது அதிகமாக பணம் தேவைப்படுது, அந்த பணம் வந்து எனக்கு பற்றாக்குறையாக இருக்குது, என்னோடய எக்ஸிஸ்டிங் கஸ்டமரால் மட்டும் வாங்க முடியாது, வெளி மக்களும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐபிஓ மூலிமா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. அந்த ஐபிஓ மூலிமா லிஸ்ட் அவுட் ஆகும். லிஸ்ட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விதமாக தான் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அப்ரூவ் பண்ணியிருக்கு. செபி வந்து 2 பேர் மூலிமா தான் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஒன்று வந்து NSE, இன்னொன்று வந்து BSE, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இவங்க 2 பேர் மூலியமாக தான் இன்னிய வரை இந்திய அரசாங்கம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. 3ஆவதாக இப்போ அப்ரூவ் பண்ணது தான் MSE, மெட்ரோபாலிட்டியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். இவங்க 3 பேரும் அரசாங்கத்தோடு சம்மந்தப்பட்டவங்க. NSEயும் BSE, MSEL, மெட்ரோபாலிட்டியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த 3 நிறுவனமும் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனித்தனி நிறுவனம். ஸோ செபி என்ன பண்ணணும்னா, இனி இவங்க 3 பேரில் எந்த கம்பெனியை தேர்ந்தெடுக்க போகிறேன், இந்த 3, அதாவது செபி வந்து நீ இப்போ லிஸ்டிங் பண்ண போகிற, ஓகே, NSEயில் லிஸ்டிங் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஃபீஸு, BSEயில் லிஸ்டிங் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஃபீஸு, MSEL லிஸ்டிங் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஃபீஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த நிறுவனம் என்ன பண்ணணும்னா, தனக்கு எது கேப்பபிலிட்டியோ அதில் சூஸ் பண்ணிக்கோ. ஒரு சில நிறுவனம் 3த்துலேயுமே இருக்கும், ஒரு சில நிறுவனம் 2த்தில் மட்டும் இருக்கும், ஒரு சில நிறுவனம் ஏதோ 1த்தில் மட்டும் இருக்கும். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் கூட ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது. MSEL மட்டும் இருக்கிற சில கம்பெனிஸும் இருக்குது. இப்போ இந்த MSELன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து பெரும்பாலும் இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் மட்டும்தான் பண்ணும். ஏன் அப்படின்னா, MSEL ஷேர்ஸை இப்போதைக்கு நம்ம எந்த ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் மூலியமாக வாங்க முடியாது. MSEL அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி MSEL மூலியமாக தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, MSEL மூலமாக தான் நம்ம பை அண்ட் செல் பண்ண முடியும். ஓகேங்களா. நம்ம இந்த அப்ஸ்டாக்ஸு, ஜெரோதா, 5 பைசா, மோத்திலால்லாம் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அக்கௌண்ட் மூலியமாக ட்ரேட் பண்ண முடியாது. இப்போதைக்கு அரசாங்கம் MSELக்கு செகண்டரியாக தான் வச்சுருக்காங்க. NSE, BSE மட்டும்தான் இப்போதைக்கு ப்ரைமரியாக ஓடிட்டுருக்கு. ஃபியூச்சரில் அவங்க அப்ரூவ் கொடுத்தோடனே MSEL லிஸ்டிங் ஷேர்ஸும் இதுக்குள்ளே வந்துடும், ட்ரேடிங் ப்ரோக்கரேஜில் வந்துடும். நம்ம இப்போ இருக்கிற ரன்னிங்கில் இருக்கிற விஷயத்தை மட்டும் பார்ப்போம்.
இப்போ இந்த என்எஸ்சி பிஎஸ்சியில் இருக்கிற ஷேர்ஸை நம்ம வாங்கலாம், விற்றுக்கலாம். இப்போ இந்த வாங்குறது விற்கிறது அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு ஒன்று இருக்குது, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு ஒன்று இருக்குது. நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பற்றி இப்போ பேசுகிறேன். அதுக்கப்புறமா நம்ம இன்ட்ராடே பார்ட்டுக்கு போகலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நிஃப்டியில் ஒரு பார்ட் வச்சுருக்காங்க, என்எஸ்சியில் வச்சுருக்காங்க, பிஎஸ்சியில் ஒரு பார்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதை பல விதமாக பிரிச்சுக்கிட்டாங்க. மக்களை குழப்பணும் அப்படிங்கிறத விட மக்களை வந்து பல விதமாக ட்ரேட் பண்ண வைக்கணும். நிறையா புரோக்கரேஜ் அமௌண்ட் தனக்கு வரணும், நிறையா வரி வரணும், அரசாங்கத்துக்கு நிறையா வரி வரணும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, புது புது கான்செப்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈக்விட்டி EQ அப்படின்ட்டு ஒரு ஃபார்மேட் வச்சு நீ ஷேர்ஸாக வாங்கிக்க. அதையே .EQ1 இல்லைன்னா .AQ அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, .TEன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, .BAன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் என்னதுன்னா, ஒரு ஷேரை நீங்கள் ஒரே ஒரு குவான்டிட்டி வாங்க முடியாது, 100 குவான்டிட்டி இல்லை 1000 குவான்டிட்டி. அவங்க ஒரு ஷேருக்கு ஒரு லாட் வைப்பாங்க. அந்த மாதிரி நீ லாட்டாக தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சில ரூல்ஸும் க்ரியேட் பண்ணாங்க. இது இப்படியே க்ரியேட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் அப்போவும் அதிகமாகிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப மார்க்கெட்டில் நல்ல பூமிங் இருந்தது. ஏன் நம்ம இது இன்ட்ராடே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராடே லான்ச் பண்ணுறாங்க. இன்ட்ராடே அப்படின்னா இன்றைக்கே வாங்கி நீ இன்றைக்கே வைக்கணும். ஸோ இது ஒரு கான்செப்டாக இன்ஸ்டெட் பண்ணாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கேம்பிளிங் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிக்கிற இடம். இது இன்ட்ராடே, இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்கிறது. இதை வந்து நம்ம ஹோல்டிங்ஸுக்கு நிறைய பணம்லாம் தேவையில்லை. வெறும் புரோக்கரேஜ் கம்பெனிஸ் கூட இன்றைக்கி நிலவரப்படி பார்த்திங்கன்னா புரோக்கரேஜ் நமக்கு அதுக்கு 10,000 ரூபா வச்சா அவன் 4 மடங்கு பணம் கொடுப்பான். அதான் 40,000 ரூபா கொடுப்பான். அந்த 40,000 ரூபாய்க்கு நீ ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே கூட விற்கிற ஃபெசிலிட்டியை இப்போ புரோக்கரேஜ் கம்பெனிஸ் கூட அது கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு பூமி, அந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கிறது பூம் ஆச்சு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போனோம்னா 2 விதமாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா அந்த கம்பெனியோட நிலவரம், அதாவது சார்ட்டெல்லாம் பார்க்காம இன்றைக்கி அந்த கம்பெனி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான், போன வருஷம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எவ்வளோ கொடுத்தான், இப்போ அந்த கம்பெனியோட செக்டார் என்ன, அந்த நிறுவனம் அந்த கம்பெனிக்கு ஒரு டிமாண்ட் என்ன இருக்குது, அந்த கம்பெனி இப்போது கடனெல்லாம் எவ்வளோ அடைச்சிருக்காங்க, இதெல்லாம் நம்ம அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பார்ப்போம். இதை அனலைஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ சூழ்நிலை என்ன இருக்குது, இன்றைக்கி தேதி 15, டைம் வந்து 7:20 இல்லையா, 15ஆம் தேதி மார்ச் மாதம் நம்ம இந்த இப்போ வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறோம். இன்றைக்கி சூழ்நிலைப்படி எனக்கு என்ன டிமாண்டு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் டிமாண்ட் ஹெவியாக இருக்குது, இல்லை க்ரூட் ஆயில் செம டிமாண்டில் இருக்குது. அப்போது பெட்ரோல் டீசல் வேலைலாம் பற்றாக்குறையாக இருக்கும் டிமாண்டு. அப்போது நான் எதை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். க்ரூட் ஆயில் டிமாண்டாக இருக்குன்னா அப்போ க்ரூட் ஆயில் தானே விலை அதிகமாக கிடைக்கும், அப்போ நான் அதில் தானே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அதான் இல்லை, இல்லாத பொருளில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். க்ரூட் ஆயில் அதாவது கேஸ் இல்லை அப்படின்னாலோ மக்கள் அடுத்ததாக எதை பற்றி யோசிப்பாங்க, கேஸ் இல்லை எனக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வேணும், எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் வேணும். அப்போது கன்சியூமர் ப்ராடக்ட் கம்பெனிஸ் இருக்குல்ல, அதில் கவனம் செலுத்தும். வெயில் காலம் ஏசிலாம் நல்லா வியாபாரம் ஆகும். அப்போ ஏசி கம்பெனி வோல்டாஸ்லாம் இருக்குல்ல, அதில் கவனம் செலுத்தும். வேர்ல்பூல் மேலே கவனம் செலுத்தும். அந்த மாதிரி ஷேர்ஸில் கவனம் செலுத்த முடியும். போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்தியாவிலேருந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுற கம்பெனிஸ் மேலே அதிகமாக ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் அதில் அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது வெறும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இப்போ நான் சொன்னது செக்டார் தான். இந்த செக்டாரில் எது பெஸ்ட்டு ஷேர், எது அதிக உள்ள வருமானம் பார்த்துட்ருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ சந்தை விழுந்துக்கிட்டு இருக்கிற நேரத்துலையும் ஒரு சில கம்பெனிஸ் ஸ்டெபிளைஸ் பண்ணும். அதெல்லாம் எந்தெந்த எஃப்எம்சிஜி செக்டர்ஸ், இந்த ஐடிசி செக்டர் ஏன் ஸ்டெபிளைஸ் பண்ணலை, புரியுதுங்களா? ஹெரிட்டேஜ் ஃபுட்டு ஏன் நமக்கு டல்லாக இருக்குது, அப்படி நம்ம சூஸ் பண்ணுறது. இப்போ இதுவே டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் உல்ட்டா. இப்போ நான் சொன்ன இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பக்கமே போக மாட்டாங்க, டெக்னிக்கலாக பார்ப்பாங்க. டெக்னிக்கல் அப்படின்னா நம்ம இந்த ஸ்கூல் டைமில் எக்ஸாம்ஸ் எல்லாம் படிக்க சொல்ல ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து படித்தா நம்ம பாஸ் பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க. நான் எஜுகேஷன் இந்த டைமில், இப்போ அது என்ன டாப்பிக்கு தெரில, இப்போ மேபி ஃப்யூச்சர் மாறி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதே டாபிக் தான் ஓடுதுன்னா நல்ல விஷயம் தான், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறது புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரை நம்ம படித்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம்டா அப்படின்வாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான். இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி மூவ் ஆச்சு அதை பேஸாக வச்சு தான் டெக்னிக்கல் சார்ட்டில் அனலைஸ் பண்ணுவாங்க. நேற்று இன்றைக்கி நடந்தது, அப்போ இன்றைக்கி இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிரிப்பாங்க. இப்போது இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அனலைஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்துட்டு
மற்ற பேசிக்கான விஷயத்தை மட்டும் பார்க்காம மற்ற காம்படிட்டர்லாம் என்ன சொல்கிறாங்க, மற்ற ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்கு, டிவியில் என்ன சொல்கிறான், டிவியில் அந்தந்த சேனல்காரன் என்னென்ன சொல்கிறான் பார்ப்போம்ல. அந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸில் டெக்னிக்கல் சார்ட்டில் நிறையா விதமாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு சார்ட்டுக்கும் ஒவ்வொரு சார்ட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்குன்னு ஒரு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சார்ட்டுக்கு நிறைய நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரியாது, என் ஞாபகம் இல்லை. கேண்டில் ஸ்டிக் மட்டும்தான் என்ன நான் யூஸ் பண்ணுறது என்னவோ அதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். நிறைய எதுவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. ஸோ அது மாதிரி நிறைய சார்ட் நேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்னு ஒன்று உருவாக்குனாங்க. இண்டிகேட்டர் அப்படின்னா மார்க்கெட்டு ஏறப்போதா இறங்க போதா அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இண்டிகேட்டர். ஸோ அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர்லாம் வந்த பிறகு இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அட்வான்ஸ்டு கேட்டகரி. டெக்னிக்கலாக வந்து இப்போ ஏஐலாம் வந்துருச்சுன்றதுனால இப்போ அட்வான்ஸ்டாக ஓடுது மார்க்கெட்டு. எப்படி ஆல்கோவுக்கு போயிடுச்சு. இப்போ நான் இவ்வளோ சொன்னது எல்லாத்தையும் அது பண்ணோம், ட்ரேட் பண்ணுறதா அது பண்ணோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது அது பண்ணோம், டெக்னிக்கலாக எல்லாமே இப்போ அந்த அட்வான்ஸ் கேட்டகரிக்கே மார்க்கெட் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ அதுக்கெல்லாம் செபி ஒவ்வொரு நார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு மக்களுக்கு சாதகமோ பாதகமோ இல்லாமல் சேஃபாக எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியுமோ அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. சேஃப்டி அப்படின்னா அவங்க என்ன சேஃப்டி எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா, உங்களை ட்ரேட் பண்ணாமல் விட மாட்டாங்க, உங்களை ட்ரேட் பண்ண வைப்பாங்க. ஆனால் ட்ரேட் பண்ண சொல்ல இந்த டிஸ்க்ளைமர்னு போடுறாங்க பார்த்தீங்களா, நீ ட்ரேட் பண்ணுறது ஆபத்து, அதனால் நீ ட்ரேட் பண்ணக்கூடாது, இதில் வந்து 110 பேரில் 9 பேர் நஷ்டத்தை தான் அடையிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க. அதுதான் அரசாங்கம் உங்களுக்கு அதிகபட்சமாக செய்யக்கூடிய நல்ல விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஏன்னா நீ ப்ராஃபிட் பார்த்தாலும் லாஸ் பார்த்தாலும் நீ அரசாங்கத்துக்கு வரி கொடுத்து தான் ஆகும். அது நாம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இதை கேம்பிளிங் அப்படிங்கிற கேட்டகரிக்கு எடுத்துகிட்டு வரேன், இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியை நம்ம பிரிச்சுக்கிட்டோமா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எப்படி செக்யூர் பண்ணுறது, நம்ம ஷேர்ஸ் எப்படி வைக்கிறது? ஸோ இதுக்கு வந்து கம்பெனிஸ், ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா, செபி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்பி, மோத்திலால் ஒஸ்வால், ஷேர்கான், இவங்க 2 பேர் தான் அதிகபட்சமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களாம் வந்து ஃபுல் டைம் ப்ரோக்கர்ஸ். அதாவது ஃபுல் டைம் ப்ரோக்கர் அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்சூர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? மற்ற இந்த ஜீரோ ப்ரோக்கரேஜ்னு சொல்கிறாங்க பாருங்க, அது வந்து இன்சூர்டு கிடையாது. அதில் வந்து நம்ம அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஏதாவது ஹேங் ஆச்சு அப்படின்னாலும், ஹேக்கிங் இருந்ததுனாலும் நம்மளால எந்த ஒரு இன்சூரன்ட்டும் கிடையாது. கம்பெனி வந்து சேஃபான ஒரு இதில் இருக்காது. அதனால் ஜீரோ ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிற கம்பெனிஸை அதில் பிரித்தாங்க. அதாவது செபி வந்து இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக வரணும், ட்ரேடர்ஸ் அதிகமாக வரணுங்கிறதுக்காக 2 கேட்டகரி இருந்துச்சு. ஒன்று வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர், இன்னொன்று வந்து ஃபுல் டைம் புரோக்கர். ஃபுல் டைம் புரோக்கர் சேஃப்டி அதிகமாக இருக்கிறவங்களும், டிஸ்கவுண்ட் புரோக்கருங்கிறவங்க சேஃப்டி கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த ஃபுல் டைம் புரோக்கருக்காக விலை அதிகமாக இருக்கும், சார்ஜஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த சேஃப்டி இருக்கிறதுனால இவங்க கிட்ட சார்ஜஸ் கம்மியாக இருக்கும். ஸோ மக்களுக்கு செலவு, அதாவது வருமானம் அதிகமாக வரணும், செலவு கம்மியாக இருக்கணுன்றத நோக்கங்கிறதுனால இதை டிஸ்கவுண்ட் புரோக்கர் அதிகமாக சூஸ் பண்ணாங்க. அப்ஸ்டாக்ஸு, 5 பைசா, தென் ஜெரோதா, இதெல்லாம் வந்து இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர் கேட்டகரியில் வர்றவங்க. ஓகே, இந்த மோத்திலால் ஒஸ்வால், கோடாக் செக்யூரிட்டிஸு, அதுக்கப்புறம் எஸ்பிஐ, ஷேர்கான், இவங்கெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கரில் ஃபுல் டைம் புரோக்கரில் வரும். இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போ அவங்களே வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கருக்கும் மாற ஆரம்பித்தாங்க. ஷேர்கான் வந்து எம்ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர் அக்கௌண்ட்டை ஷேர் டிஸ்பிளே பண்ணாங்க. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸு, ஹெச்டிஎஃப்சி ஸ்மார்ட்னு சொல்லி ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ மக்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தன்னை அந்த நிறுவனங்களும் மாற்றிக்க ஆரம்பிச்சது. இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிவு பண்ணிட்டேன், எவ்வளோ பணம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ நான் 5000 ரூபாய் இருக்குது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 5000 ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்கும். நான் டெலிவரி ஸ்டாக்ஸ் தான் வாங்க போகிறேன், அப்போ எனக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜே இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எது டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரில் தான் செட் ஆகும். இல்லை மாதத்துக்கு 5000 ரூபா நான் போடுறேன் அப்படின்னா கூட ஷேர் மார்க்கெட்டில் நீ மாதம் 5000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா கூட டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் தான் போகும். இதுவே நீ லம்பாக போகிற, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற, சேஃப்டி அதிகப்படுத்துறது அப்படின்னா அப்போ தான் நீ ஃபுல் டைம் ப்ரோக்கருக்கு கன்வெர்ட் ஆகும். அது வரையும் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரில் தான் நீ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ பண்ணுவேன். ஏன்னா நீ இன்னும் ஒரு ஸ்டெபிளைஸ் பொசிஷன் கிடையாது, ஒரு பாதுகாப்பான நிலையில் நீ இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்த விட்டு நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீ போகணும்னா எடுத்த உடனே ஃபுல் டைமுக்கும் நீ போயிட முடியாது. உங்ககிட்ட இப்போ ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது. இப்போ நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வரேன், என்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. நான் 10 லட்ச ரூபா ஷேர் மார்க்கெட்டு போடணும் முடிவு பண்ணிட்டேன். நான் நேராக 10 லட்ச ரூபா தூக்கின்னு போயிட்டு ஒரு ஃபுல் டைம் ப்ரோக்கர் கிட்ட போய் உட்காந்துட மாட்டேன். சார் நான் ஷேர் மார்க்கெட் ரெடி அப்படின்ட்டு நான் சொல்லிட மாட்டேன். ஏன்னா எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் அதில் எப்படி நான் போடுவேன்?
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே செலவு கம்மி. ஸோ இதில் நீ 10 லட்ச ரூபான்னா 50,000 ரூபா இல்லை 1 லட்ச ரூபா போட்டு முதல்ல என்ன நடக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சொன்னல, ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎன் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. அதையும் கவர்மெண்ட்டு தான் நடத்துது. அதுக்கு தான் செபி அப்ரூவ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2 பேரோட ஷேர்ஸும் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ரன்னிங் இருக்குது. என்எஸ்டிஎல் இன்னும் லிஸ்ட் அவுட் ஆகலை, சிடிஎஸ்எல் லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டை தன் கம்பெனி பேரில் இருக்கும், சேவிங் அக்கௌண்ட்டு உங்ககிட்ட இருக்கும், டிமேட் அக்கௌண்ட்டு அந்த சிடிஎஸ்எல்லையோ இல்லை என்எஸ்டிஎல்லையோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களோட ஷேர்ஸ் எல்லாமே அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் போய் ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு ஷேர் சேஃபாக இருக்குங்கிறத அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதனால் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலவு இன்னும் டென்ஷன் குறையுதில்ல. ஏன்னா அவங்கக்கிட்ட ஸ்டாக்கே இல்லை, ஸ்டாக்ஸ் அவங்கக்கிட்ட ஹோல்ட் ஆக போகிறதில்ல, எல்லாமே கவர்மெண்ட் இதில் ஹோல்ட் ஆக போகுது. ஸோ ட்ரேடிங் மட்டும்தான் சேஃப்டி. ஸோ ட்ரேடிங் மட்டும் சார்ஜ் பண்ணுறான்றதுனால அந்த ஜீரோ ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ்காரங்க சேஃப் ஆனாங்க. இப்போ அவங்க பார்வையில் நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் நிறைய விஷயங்கள் பேசுனதுனால மேபி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனால் இதுதான் ஜென்ரலாக உங்களுக்கு ஓடிட்டுருக்காது. நான் இப்போ உங்களுக்கு இந்த பேங்க் கதை, ப்ரோக்கரேஜ் கதை இது எல்லாமே நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ இப்போது நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக வரீங்க, ஒரு ட்ரேடராக வரீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஆரம்பிப்போமா? ஒரு இன்வெஸ்டர் பார்வையில் நம்ம பார்ப்போம். ஒரு இன்வெஸ்டராக என்கிட்ட வந்து ஒரு 50,000 ரூபா இருக்கும் வச்சுப்போமா? இல்லை நான் மாதம் வந்து 2,500 ரூபா எஸ்ஐபி கட்டுவேன். 2 பேர் போவோம் இன்வெஸ்டரில். லம்சம்மு அதுக்கப்புறம் எஸ்ஐபி, இந்த 2 கேட்டகரியில் போவோம். இப்போது நான் லம்சமாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னா, ஒரு அமௌண்ட் வச்சுருக்கேன், ஒரு 50,000 ரூபா வச்சுருக்கேன், 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றதை சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னா பிஎம்எஸில் அந்த பணத்தை போட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பிஎம்எஸ் ஃபெசிலிட்டி, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், அதாவது நீங்கள் இதை போய் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எது சம்பாதிக்கிற வேலையோ அதை அவங்க பார்த்துப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன உங்கள் சம்பாதனையோ அந்த வேலையை நீங்கள் பாருங்கள். பிஎம்எஸ் அதாவது உங்கள் ஷேர்ஸை அது 1 லட்ச ரூபா மதிப்பு பங்கை வாங்கி விற்கிறத வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. இது ஆல்ரெடி நாங்கள் மோதிலா ஆஸ்வாலில் பார்ட்னராக இருக்கோன்றனால இந்த சர்வீஸை நம்மளே பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் வந்து 1 லட்ச ரூபா போட்டு நானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நானே கற்றுக்கணும், நானே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸோ கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? அதை நான் உங்களுக்கு வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஓகே. ஸோ அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதுவே நான் எஸ்ஐபிக்கு வரேன். இப்போ எஸ்ஐபியில் நான் மாதம் 2,500 ரூபா பண்ணுறேன் சார், மாதம் 5,000 ரூபா பண்ணுறேன் சார், மாதம் 10,000 ரூபா பண்ணுறேன் சார், நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா, பி ஃப்ராங்க், உங்களால் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஏன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை 5 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வாங்குகிற ஷேரை நான் விற்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். அப்போது நீங்கள் விற்க சொல்லோ அந்த ஷேரை மறுபடியும் வேறு ஒரு இடத்துல போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போது அந்த ஃபண்டு என்ன ரேட்டில் இருக்குது, அப்போ உங்ககிட்ட அந்த ஃபண்டுக்கான கேஷ் இருக்கும். ஸோ நம்ம அது தேட போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆரம்ப காலங்களில் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த 2,000 ரூபா 5,000 ரூபா எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதிலாக அதை தூக்கி நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருணும். மியூச்சுவல் ஃபண்டுக்கான அதை பிரித்து அவன் ஷேரில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். ஆனால் உங்களை விட அவன் சேஃபாக பண்ணுவான். ஏன்னா அவங்ககிட்ட லம்பான அமௌண்ட் இருக்குங்கிறதுனால அவன் பெர்ஃபெக்டான கம்பெனிஸ்லாம் வாங்க முடியும். இப்போ எம்ஆர்எஃப் ஷேர்னு எடுத்தோன்னா 1,50,000 லட்ச ரூபா ஓடிட்டு இருக்கு. என்கிட்ட 5,000 தான் இருக்குது. 5,000 நான் 1,50,000 லட்ச ஷேரை வாங்க முடியுமா? முடியாது. அப்போ நான் அந்த 5,000 மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ரிஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி செட்டப்போ பண்ணித்தர முடியும். எங்களோட எஸ்ஐபி செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாதம் நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணி நான் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்ங்கிறத கேட்குறோம். ஸோ நான் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கார்ட்டில் தான் நான் மியூச்சுவல் ஃபண்டை ஆட் பண்ணுவேனே தவிர மாதம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஐபி எடுக்கிற ஃபெசிலிட்டி நம்ம வைக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, இந்த மாதம் உங்ககிட்ட பணம் இருக்கலாம், அடுத்த மாதம் பணம் இருக்காது, இல்லை அதிகமாக கூட வரலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அமௌண்ட்டை நான் அங்கங்கே ஏற்றி இறக்கி மாற்றிடுவேன். மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பேன். ஸோ ஒரே ஸ்டாக்கில் ஒரே அமௌண்ட்டை போய் லாக் பண்ண விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் சப்போஸ் அன்றைக்கி அந்த மாதம் உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா உங்கள் பேங்க்குக்காரன் எஸ்ஐபிக்கு டிரான்சாக்ஷன் கேன்சலேஷன் சார்ஜ் ஆச்சுன்னு சொல்லி ஒரு 500 ரூபா பிடிப்பான். அந்த 500 ரூபா உங்ககிட்ட இருந்ததுன்னா இன்னொரு 500 ரூபாய்க்கு நான் ஒரு ஃபண்டை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஸோ இது மியூச்சுவல் ஃபண்டு, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதையும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் பிஎம்எஸ்ன்னே வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பல விதமாக பிரிச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு அது அப்படி தான் வரும். அதுக்கப்புறம்
ஃபிக்ஸட் இது டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறோம்ல, அதையும் இதில் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மூணாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். மொத்தம் 3 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 3 டைப்பும் ஒரே விஷயம் தான், ஆனால் பிரித்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஐ ஹாவ் அ ஃபண்டு, ஸோ ஐ எம் கோயிங் டு இன்வெஸ்ட் மை செல்ஃப் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரே ஷார்ட்டில் சொல்லிடுறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸை சார்ட் நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. ஜஸ்ட் கூகுளில் டெக்னிக்கல் சார்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க, ஒரு இண்டிகேட்டர் ஐக்கான்ஸ்லாம் காட்டும். அந்த இண்டிகேட்டர் ஐக்கானில் அருண்னு ஒன்று இருக்கும், AROON. அந்த இண்டிகேட்டர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கலர் வரும். ஒரு கலர் வந்து மேலே ஏறப்போகுதுங்கிறத சிக்னல் கொடுக்கும், ஒரு கலர் வந்து இறங்க போகுதுங்கிற சிக்னலை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த இண்டிகேட்டரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகும். 10 minutes யூஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ராடே, 1 hour, 4 hour, 1 monthன்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம், ஸ்விங் டேர்ம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் போயிடும். ஓகேவா? இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ ட்ரேடிங் வரும். இப்போ இந்த ட்ரேடிங்கை நான் சொன்ன மாதிரி ப்ரோக்கரேஜ் அதிகமாக வரணும், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் அதிகமாக வரணுங்கிறதுக்காக இந்த ட்ரேடிங்கை இன்ட்ராடேயில் மட்டும் ஆரம்பித்தவங்க, ஈக்விட்டி இன்ட்ராடேயில் மட்டும் ஆரம்பித்தவங்க அதை இன்னும் பல விதமாக ஆரம்பித்தாங்க. எப்படி ஃப்யூச்சர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நிஃப்டி ஃபியூச்சர், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர், ஈக்விட்டியில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதில் ஆப்ஷன்ஸ்னு ஆரம்பித்தாங்க. ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன மாதிரி கேட்டகரினா, இப்போ ஈக்விட்டி இன்ட்ராடே பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு 1000 குவான்டிட்டி 5000 குவான்டிட்டி ஒருத்தர் வாங்கி உடனே 5000 குவான்டிட்டி விற்பான். அப்போ அந்த கம்பெனியோட வாலட்டைல் எவ்வியாக இருக்கும், ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இல்லை, அப்போ டமால் டிமில் ஏறி இறங்கிட்டு இருக்கும். அப்போ அந்த கம்பெனியோடைய சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணால் ஃபியூச்சர்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபியூச்சர் வந்து என்னதுன்னா, இந்த ஈக்விட்டி இன்ட்ராடேலாம் வந்து நீங்கள் இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி விற்கிறீங்க, அது வாங்கலை அப்படின்னா கூட அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி டிமேட் இதுக்கு மாற்றிக்கலாம், ஹோல்டிங் ஸ்டாக்காக மாற்றிக்க முடியும். ஆனால் இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறத அவன் கான்ட்ராக்ட் மாதிரி வச்சான். கான்ட்ராக்ட் அப்படின்னா நீ இன்றைக்கி வாங்கையோ வாங்கலையோ, இது வந்து 30ஆம் தேதி எக்ஸ்பைரி. இப்போ இன்றைக்கி தேதி என்ன 15ஆம் தேதி ஓடிட்டு இருக்குன்னா, இன்றைக்கி நீ வாங்குறேன்னா அது 24ஆம் தேதி வரையும் தான் அது எக்ஸ்பைரி. ஸோ ஒவ்வொரு மாதம் கடைசியில் வியாழக்கிழமை லாஸ்ட் Thursday வந்து அவன் எக்ஸ்பைரி டே ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் விலை குறையாது, ஆனால் பாதிப்பும் இருக்காது, பெருசாக இருக்காது. நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸை நான் இப்போ சொன்ன அதே அருண் இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். அருண் இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணுங்கிற வீடியோ நான் தனியாகவே ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இல்லை யாராவது போட்டுப்பா அருண் இண்டிகேட்டர்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். நான் இதை டெக்னிக்கலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபைன், இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம். எங்கே விட்டோம்? ஸோ இப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் வருவீங்க. ஸோ இந்த ஃப்யூச்சரில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்யூச்சர் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இதில் வந்து அவன் என்ன பண்ணால், ஃப்யூச்சரில் நீ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணணும்னா மினிமமே வந்து நீ 500 குவான்டிட்டி வாங்கணும், 1000 குவான்டிட்டி வாங்கணும், 50 குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ரூல்ஸ் வச்சாங்க. ஓகேவா? யாருன்னா ஃப்யூச்சருக்கு இப்படி தான் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செபி வைக்குது. செபி சொல்லும், அது NSE வந்து BSEயோ வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஃப்யூச்சரில் நீங்கள் போய்ட்டு இப்போ 1000 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது அவங்க ஒரு லாட்டுக்கு 1000 குவான்டிட்டின்னு வச்சுருக்கலாம், இல்லை எவ்வளோ ஒவ்வொரு ஷேருக்கும் மாறும்னு வச்சுக்கோங்களேன். மாருதி சுசுக்கிக்கு ஒரு லாட்டுங்கிறது 50 குவான்டிட்டி. ஸோ 50 குவான்டிட்டி நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்க, 50 குவான்டிட்டி இறங்கும். இப்போ ஃப்யூச்சர் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஈக்விட்டியோட மதிப்பு என்னவோ அதுக்கு ஈக்குவல் மதிப்பு தான் இந்த ஃப்யூச்சராக இருக்கும். பெரும்பாலும் 10 ரூபா 20 ரூபா வித்தியாசம் இருக்கலாமே தவிர ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஈக்விட்டிங்கிறது எக்ஸ்பைரி ஆகக்கூடியது, இது ஈக்விட்டிங்கிறது எக்ஸ்பைரி ஆகாதது. இந்த ஃப்யூச்சர் ஸ்டாக்ஸுங்கிறது எக்ஸ்பைரி ஆகக்கூடியது. ஒவ்வொரு மாதமும் கடைசி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகிடும். இது ஈக்விட்டிக்கு. இண்டெக்ஸும் அதே மாதிரி தான். க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸுக்கும் ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு எக்ஸ்பைரி உண்டு. க்ரூட் ஆயிலுக்கெல்லாம் நேச்சுரல் கேஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்யூச்சர் மட்டும்தான், நார்மல் இது கிடையாது, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் டைப் கிடையாது, எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸ் தான். அந்த கான்ட்ராக்ட்னா எக்ஸ்பைரி ஆகிடும் அன்னைக்கு, அது க்ளோஸ்டு ஜீரோ. அன்றைக்கி ஜீரோ இருந்ததுன்னா ஜீரோ, இல்லை நீ என்ன மதிப்பு இருக்கோ அந்த வேல்யூக்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் போட்டு உனக்கு என்ன பண்ணணுமோ அது அமௌண்ட்டுக்கு உன் பணத்தை காமிச்சிடும், இல்லையா அவ்வளோதான் நஷ்டம். புரியுதுங்களா? இப்போ இந்த ஈக்விட்டி ஃப்யூச்சரில் நீங்கள் இப்போ 1000 குவான்டிட்டி இதெல்லாம் வாங்கலாம். இப்போ இந்த ஃப்யூச்சரை பார்த்தோம், அதுவும் நிறையா பேர் ட்ரேட் பண்ணுறானுங்க, அதையும் நிறையா பேர் காசு போடுறோம். இதில் இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு
கேம்பிளிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் தான். அதாவது கம்மியான முதலீடில் அதிக லாபமும் அதிக நஷ்டமும் பார்க்கக்கூடிய இடம். இப்போ நான் 1 லட்ச ரூபா போட்டு ஃப்யூச்சரில் எடுக்கிற ரிஸ்க்கை நான் அதை 10,000 ரூபா போட்டு இந்த ஆப்ஷனில் அதே ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ நான் கற்றுக்கிறதுக்கு ஃப்யூச்சர் யூஸ் பண்ணணும், ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். அதனால் ஆப்ஷனோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஆப்ஷனை நிறைய பேர் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். ஆப்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ட்ரேடிங் கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன ஃப்யூச்சர் வந்து ஈக்விட்டிக்கு ஈக்குவல் ப்ரைஸ் தான் இங்கே வைக்கிறான். இங்கே இது மாதிரி கிடையாது. இந்த இடத்துல என்ன பண்ணுறான், கேட்டகரி வைஸ் பிரிக்கிறான். இப்போ ஒரு ஷேர் வந்து 500 ரூபா ஈக்விட்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த 500 ரூபா சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிறான், சென்டரில் நிற்க வைக்கிறான். அந்த 500 ரூபாய்க்கு ஒரு மதிப்பு சொல்கிறான். எவ்வளோ, இந்த 500 ரூபா மதிப்புள்ள ஷேரை ஏறும்னு சொல்கிறவங்க 100 ரூபான்னு பெட்டு கட்டுங்க, இறங்கும்னு சொல்கிறவங்க இந்த பக்கம் 100 ரூபா பெட்டு கட்டுங்க. புரியுதா? அதாவது இப்போ 500 ருபீஸுங்கிறது ஒரு லைன், சென்டர் பாயிண்ட். 500 ரூபா தான் அந்த ஷேரோட மதிப்பு, கம்பெனி ப்ரைஸு. இப்போ 500 ரூபாய்க்கு மேலே போகுன்றவன் டெக்னிக் அனலைஸ் பண்ணி பார்க்குறான். ஆமாம், இப்போ மேலே ஏறும்னு முடிவு பண்ணவன் 100 ரூபா இந்த பக்கம் இருக்கிறத சூஸ் பண்ணணும். இறங்கும் அப்படின்னு நினைக்கிறவன் இந்த பக்கம் இருக்கிறத சூஸ் பண்ணணும். இப்போ 100 ரூபா இருக்கிறவன் சிஇங்கிற ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவான், இறங்கணும்னு முடிவு பண்ணுவான் பிஇங்கிற ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவான். புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த கால் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் இவன் இப்போ அந்த 500 ரூபா இருக்கிற ஷேரு 501 ரூபா போச்சு அப்படின்னா, இப்போ 500ன்னு இங்கே செக்டார் இருக்குது, 500க்கு அப்புறமா மேலே ஒரு அடுத்த லெவல் இருப்பான், 505 ஒரு ஷேப் வச்சுருப்பான், 505, அப்புறம் 510, அப்புறம் 515, இப்படி மேலே போகும். இப்போ கீழுக்கா பார்த்தீங்கன்னா 500க்கு கீழே 495, 490, 485 இந்த மாதிரி கீழுக்கா எடுத்துகிட்டு வருவோம். இப்போது ஏறும்னு சொல்லி பெட்டு கட்ட சொல்லும் இந்த ஷேரு 500லேருந்து 501, 502ன்னு போக போக இந்த கால் ஆப்ஷன் 100 ரூபாய்க்கு வாங்கலாம் பாருங்கள், அவனுக்கு 100லேருந்து 101, 102, 103ன்னு போகும். ஓகேவா? இங்கே 100 ரூபாய்க்கு வாங்கினவன் இருக்கான் பாருங்கள், இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 99, 98, 97 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போது என்கிட்ட 100 ரூபா இல்லை, எவ்வளோ 100 ரூபாய் என்கிட்ட இல்லை. ஏன்னா வந்து 100 ரூபா மதிப்பு உள்ள ஷேர் என்னால் ஆப்ஷனை என்னால் வாங்க முடியலை, என்கிட்ட அவ்வளோ ஃபண்டு இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அப்போ நான் கீழே போகிறேன். எங்கே போகிறேன்? விலை கம்மியாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு போகிறேன். விலை எப்போ கம்மியாக கிடைக்கும்? எனக்கு எவ்வளோ கீழே போகிறேன்னா அங்கே தானே கிடைக்கும். ஸோ நான் 495 போய் பார்க்குறேன், எவ்வளோ ரேட் போட்டிருக்கு, 95 ரூபான்னு போட்டிருக்கு ஒரு ப்ரீமியமோட மதிப்பு. ஸோ அந்த ப்ரீமியமை நான் புட் ஆப்ஷனை வாங்க முயற்சி பண்ணுறேன். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ மேபி நம்ம இதெல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனுக்குள்ளே போகும். ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டோங்கிறதுனால ஃபஸ்ட்டு அப்ஸ்டாக்ஸை பற்றி, ஷேர்ஸை பற்றி பேச முன்னாடி நம்ம விளம்பரத்தையும் பண்ணிவிடுவோம். கம்பெனி விளம்பரத்தையும் பண்ணிவிடுவோம். ஸோ mrgaga.in நம்ம லிங்க்கு. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்கோ ட்ரேடிங், அன்லிஸ்டட் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபாரின் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை ETF, இந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைப் ஆஃப் எல்லா சர்வீசஸும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங்ன்ற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ஸ்டாக்ஸோட ஆத்தரைஸ் பார்ட்னர், அதில் ஆத்தரைஸ் பார்ட்னர் லிங்க் இருக்கும். ஸோ அதை லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் கம்யூனிட்டியில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும். இல்லை மோத்திலால் ஆஸ்வால்ஸ் ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜ் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜ் அதை யூஸ் பண்ணிக்கலாம். காக்கா மியூச்சுவல் ஃபண்ட் லிங்க்கும் இங்கேயே நான் கொடுத்துருக்கேன். இது வெஸ்டர்டு ஃபாரின் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இது காயின் ஸ்விட்ச் கிரிப்டோ கரன்சிக்காக கிரியேட் பண்ணது. இது வந்து டெல்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது காயின் ஸ்விட்ச் நான் லோகோ மாறிடும். இது வந்து பிட்காயின் கிரிப்டோவோட ஆப்ஷன் ட்ரேடிங்கை நம்ம பண்ணுறதுக்காக இதோட லிங்க் ஃபியூச்சர் இப்போ அப்டேட் பண்ணுவேன். அப்டேட் பண்ண உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோ போட சொல்கிறேன். ஓகே, இப்போ நிஃப்டி 50 நம்ம பார்த்துட்ருக்கோம். பேங்க் நிஃப்டி இன்னொரு சைடில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சைட் சார்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே உங்களோட டிமேட் அக்கௌண்ட் வந்து உங்கள் பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமுக்கு தான் ஓப்பன் ஆகும், ஆதார் கார்டில் இருக்கிற நேமுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவேட் F&O அண்ட் MCX இருக்குது பார்த்தீங்களா, இந்த F&O ஆக்டிவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங் பக்கம் போக முடியும். இப்போ இந்த நிஃப்டி, இந்த பேங்க் நிஃப்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை உங்களால் வாங்க முடியாது, இது பார்க்குறதுக்கு மட்டும்தான். இப்போ நான் இதுவே நிஃப்டி ஃபியூச்சர்னு நிஃப்டின்னு டைப் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு ஃபியூச்சர்ஸ் சிலது இருக்கும், இதை நான் வாங்கலாம். இங்கே இப்போ இந்த NFOன்னு இருக்குது பாருங்கள், இதை வாங்க முடியாது. MCXன்னு ஒன்று வரும், கரண்ட் எக்ஸ்பைரி போட்டு MCXன்னு இருக்கும். சாரி, ஸோ இப்போ இந்த நிஃப்டி ஃபியூச்சர் இதோ இருக்குது பாருங்கள். ஸோ இது நீங்கள் இப்போ வாங்கலாம். MCXங்கிறது கமாடிட்டிக்கு, நான் அதை ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், 65 குவான்டிட்டி இருந்தால் தான் வாங்க முடியும்.
மினிமம். அதாவது இப்போ 23,151 தானே மார்க்கெட் ரேட்டு. ஆனால் 30ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆக போகிறதோட ப்ரைஸ் வந்து 23,228 நீங்கள் 65 குவான்டிட்டி வாங்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அதை வாங்குறதுக்கு அவன் ப்ரீமியம் என்ன ரேஞ்ச் வச்சிருக்கான் பாருங்க. இந்த இடத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ்க் ப்ரைஸ், பில்ட் ப்ரைஸ். ஆஸ்க் விலைக்கு வாங்கணுமோ அதுதான் இங்கே காட்டும், என்ன விலைக்கு விற்கணுமோ அதை தான் இங்கே காட்டும். எப்போவுமே இந்த ஆஸ்க் ப்ரைஸை விட பிட் ப்ரைஸ் விலை கம்மியாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே கம்மியாக தான் இருக்கும். ஒரே ஈக்குவல் ப்ரைஸ் இருக்காது. இதை விட இது 5 பைசாவோ 10 பைசாவோ இல்லை 1 ரூபாவோ இல்லை 10 ரூபா கூட ஒரு சில ஸ்டாக்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குறதுக்கு மட்டும்தான் வச்சுருப்பான் ஃபெசிலிட்டி. இந்த பிட் ப்ரைஸ் விற்கிறதுக்கு ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டான், க்ளோஸ் பண்ணி வச்சுருவான். நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறது ஆஸ்க் ப்ரைஸில் காட்டுறது வாங்க மட்டும்தான் முடியும். சில சமயம் சில ஸ்டாக்ஸ் இந்த பக்கம் மட்டும் இருக்கும், ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது விற்கிறதுக்கு மட்டும்தான் அனுமதி. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நிஃப்டி ஃபியூச்சரை நீங்கள் வாங்குறீங்கன்னா அது எப்போ எக்ஸ்பைரி? 30ஆம் தேதி மார்ச் மாதம் எக்ஸ்பைரி. அதுக்குள்ளே நீங்கள் விற்றுருணும். விற்கலைன்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் அன்றைக்கி என்ன மதிப்பு இங்கே வருதோ அந்த மதிப்புக்கு அது எக்ஸிட் ஆகிடும். நான் சொல்ல புரியுதா? இப்போ நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பார்க்குற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ சொல்கிற அந்த அருண் இண்டிகேட்டருக்கு போவோம். அருண் இண்டிகேட்டர் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற அருண் இண்டிகேட்டர். மீதி எல்லாத்தையும் தூக்கு, ஒன்றும் தேவையில்லை. இதெல்லாம் டைப் ஆஃப் சார்ட்ஸு. இது பார்ஸு, கேண்டில்ஸு. நான் சொன்னால கேண்டில் நம்ம வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோன்ட்டு. இதுதான் கேண்டில் ஸ்டிக்கு. இது ஹாலோ கேண்டில், வால்யூம் கேண்டில், லைன் மார்க்க நிறையா ஒரு கச்சன்னு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இண்டிகேட்டர். இதில் நிறையா டைப் ஆஃப் இண்டிகேட்டர் இருக்குது. ஒவ்வொரு இண்டிகேட்டரும் ஒவ்வொரு கான்செப்ட், ஒவ்வொரு வேலையை பார்க்கும். நீங்கள் இந்த எல்லா இண்டிகேட்டரை பற்றியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலம் ஃபுல்லாக இதை கற்றுக்கிறதுக்கே நேரம் சரியாக போயிடும். நம்ம ட்ரேட் பண்ணணும். நமக்கு தேவை பணம். அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கற்றுக்கணும். இப்போ நம்ம நிஃப்டியில் 10 மினிட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிஃப்டி அருணில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் மாற்றிக்கோங்க. அப்பர் அப்படின்னா மேலே போகுது. மேலே போக சொல்ல எனக்கு என்ன கலர் இருந்தால் புரியுமோ அதை போட்டுக்கோங்க. கீழே இறங்க சொல்ல என்ன கலர் இருக்கணுமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ நான் அப்பரில் மேலே ஏறப்போகுது அப்படின்னா க்ரீனில் காட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். கீழே இறங்க போகுதுன்னா லோவர் 1 hour மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 10 மினிட்ஸ் சார்ட்டு பார்த்துட்ருக்கேன். கரெக்டாக? இப்போது மார்க்கெட்டு க்ரீன் கிராஸ் ஆகுதா? எனக்கு இங்கே க்ரீன் கிராஸ் ஆயிருக்கா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா, ஓகே மார்க்கெட் வந்து இன்றைக்கி இப்போ ஆக்டிவ், எனக்கு இந்த பொசிஷனில் ஆக்டிவ் ஆகுது, இப்போ க்ரீன் கிராஸ் ஆகும்னு காட்டுது அப்படின்னா நான் இந்த இடத்த சூஸ் பண்ணுவேன். ஒரு மார்க் லைன் கொடுக்கலாமா? ஹரிசான்டல் லைன். இந்த ஸ்பாட் ஒன்று, இந்த ஸ்பாட் ஒன்று. கரெக்டாக? எந்த பார் லைன் வர சொல்ல ஆக்டிவ் ஆச்சு. இது ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நான் உங்களுக்கு சொல்கிறது பல டைப் இருந்தாலும் இது ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நான் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறது ஆரம்ப கட்டத்திலிருந்து ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது மேனுவலாக ஒர்க் அவுட் ஆகும், ஆல்கோவில் ஒர்க் அவுட் ஆகாது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த மேனுவல் ட்ரேடிங்கில் இப்போ இதுதான் இந்த சார்ட். இந்த க்ரீன் எப்போ ஆக்டிவ் ஆச்சு பாருங்களேன். அக்யூரேட்டாக சொல்லணும்னா 2:55 2:45 இது ஆக்டிவ் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இது இங்கேருந்து இந்த பொசிஷனுக்குள்ளே மேலேருந்து இதுக்கு கீழே இதுக்குள்ளே தான் ஆக்டிவ் ஆகிருக்கும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு கிராஸ் லைன் கொடுக்குறேன் இந்த இடத்துக்கு. ஸோ இந்த 23,193 பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா மார்க்கெட் நிஃப்டி வந்து மேலே ஏறப்போகுது அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நான் 23,135 வச்சுக்கிறேன். ஓகே, நிஃப்டி. அதாவது ஏன்னா நான் இஷ்டத்துக்கு நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. சரி மேலே ஏறிச்சுப்பா, மேலே ஏறிச்சிட்டு மறுபடியும் இறங்குச்சுன்னா நான் இப்போ எக்ஸிட் ஆகுறது. எனக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும்ல. நான் அப்படியே வச்சிருப்பேன், இறங்கினா கூட பரவாயில்ல அப்படின்னு நம்மளால் முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நம்ம பார்க்கறது இல்லை, ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த நிஃப்டி 23,193 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் ஃபியூச்சர் எடுக்கலாம், இல்லை ஆப்ஷனும் வாங்கிக்கலாம், ஏன் இஷ்டம். என்னோட ஸ்டாப் லாஸ் 23,135 வச்சுப்பேன். சப்போஸ் இதே நிஃப்டி 23,135 கீழே வந்துச்சுன்னா நான் வாங்கலாமா கேட்டிங்கன்னா வாங்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இந்த க்ரீன் ஆக்டர் தான் ஆக்டிவ் ஆனுச்சு. இது ஆக்டிவ் ஆன பிறகு தான் நான் இதை பற்றி யோசிப்பேன். இப்போ எனக்கு நிஃப்டி புட் ஆப்ஷன் இந்த இடத்துல ஆக்டிவ் ஆகுது. ஸோ நான் இதுக்கு கீழே வந்த பிறகு நான் வாங்குவேன். கரெக்டாக? இதுக்கு 23,668 கீழே வந்த பிறகு நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பேன்? இந்த இடத்துல வச்சுருப்பேன். கிட்டத்தட்ட 23,745 ரேஞ்சில் நான் வச்சுருப்பேன். இந்த ஸ்பாட் வைப்பேன். கரெக்டா? அப்போது நான் என்ன பண்ணுவேன், என் ட்ரேடிங் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. நான் அதான் நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சேஃப் மோட் சொல்கிறேன். ஸோ இதை தான் என் லாஜிக்காக நான் வச்சுருப்பேன். இப்போது ஃபியூச்சரை நான் வாங்குறேன். எவ்வளோ தூரைக்கு இந்த ரேஞ்சில் வாங்குறேன்னா நான் மேபி என் டார்கெட் எங்கே வைப்பேன். இப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய லைன் இருக்குது, இன்ட்ராடேங்கிறதுனால நான் 23,229 வச்சுக்கி ட்ரேட் பண்ணுவேன்.
சப்போஸ் மறுபடியும் எனக்கு என்ட்ரு ஆகிறேன். எப்போ என்ட்ரு ஆவேன்? 23,229 எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் என் ஸ்டாப் லாஸை மறுபடியும் இந்த இடம் புதுசாக ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் ஆன பிறகு நான் மறுபடியும் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா இதை ட்ரேடிங் பல விதமாக எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ 23,199 பிரேக் அவுட் ஆகுது, மார்க்கெட் வந்து 23,229 வருது. 23,229 வந்த பிறகு அவன் எக்ஸிட் ஆகாமல் அவனுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது பாருங்கள், அதை தூக்கிட்டு வந்து வாங்கின இடத்துக்கு வச்சிடறான். இந்த 23,29க்கு ஏறிட்டு திருப்பி மேலே ஏறுது அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் கெஸ் பண்ணுறான். எங்கே வைப்பான்? இங்கே வாங்கினவன் எங்கே டார்கெட் வைப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் எங்கே வரும் தெரியுங்களா? இந்த ரெட்டு ஓப்பன் ஆன இடம் இருக்குது பாருங்கள், அடுத்த ரெட்டு, இந்த க்ரீன் வந்த பிறகு அடுத்த ரெட்டு ஓப்பன் ஆன இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வைப்பான். இவ்வளோ தூரம் ஒரே நாளில் போகுமா? வாய்ப்பு இல்லை. அதனால் அவன் சின்ன சின்னதாக மார்க் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணி போகிறத தான் டார்கெட் பண்ணுவான். ஒரு சிலர் இப்போ நான் சொன்ன கான்செப்டை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எடுத்துகிட்டு போவாங்க. எப்படின்னா இது 15 மினிட் 10 மினிட்ஸ் இல்லை. ஸோ இப்போ நான் இதே 15 மினிட்ஸில் பார்த்தா இதே கான்செப்டை 30 மினிட்ஸ்லேயே இல்லை 15 மினிட்ஸ்லேயே நான் பார்த்தேன்னா எனக்கு எங்கே ஆக்டிவ் ஆகுது பாருங்கள், இந்த 23,193 ஆக்டிவ் ஆகுது. என் ஸ்டாப் டார்கெட் எங்கே போகுது பாருங்கள், 23,229 போகுது. இந்த 23,229 போன பிறகு அடுத்த டார்கெட் 23,260 வருது. இந்த 23,262 பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது, 23,382. அது வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது எனக்கு. ஓகேவா? இது நான் மேலே ஏறுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போது அதுக்கு நான் முதல்ல இந்த இடத்துல நான் கெஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போது இந்த 10 நிமிஷம் சார்ட்டு பச்சை வந்த மாதிரி மறுபடியும் இந்த 30 நிமிஷம் அருண் இண்டிகேட்டர் எனக்கு இதில் மேலே வரணும். எப்போ ஆக்டிவ் ஆகும் இந்த 10 நிமிஷம் ஆக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 23,282 இல்லை இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். 23,260 ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் இந்த அருண் இண்டிகேட்டர் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இது ஸ்டாப் லாஸை தள்ளி வச்சுட்டு வர்றது ஒரு டைப்பு. இல்லைன்னா நான் இன்னொரு சேஃபான இடம் எது, நான் சொன்ன மாதிரி இது கிராஸ் பண்ண உடனே நான் வாங்குறேன், இந்த இடத்துல நான் வித்துடுறேன், 23,229 வித்துடுறேன். ஓகேவா? மறுபடியும் நான் எப்போ என்ட்ரு ஆகிறேன்னா 15 நிமிஷம் சார்ட்டை நான் பார்ப்பேன். இந்த 15 நிமிஷம் சார்ட் எனக்கு எப்போ அருண் இண்டிகேட்டர் ஆக்டிவ் ஆகுதோ அந்த இடத்துல நான் லைன் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இப்போ நான் எப்படி இந்த ஆஸ்ட்ராலஜி இந்த லாஜிக் போனேன், இந்த ரெட் லைன் பிரேக் அவுட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், அந்த மாதிரி. இப்போ சப்போஸ் இது எனக்கு இதை கிராஸ் பண்ண பிறகு 23,233 கிராஸ் பண்ண பிறகு எனக்கு 15 மினிட்ஸ் ஆக்டிவ் ஆச்சுன்னா இது கிராஸ் பண்ண பிறகு தான் நான் பை ப்ரைஸுன்ற மாதிரி வச்சுப்பேன். என் ஸ்டாப் லாஸை இந்த 23,144 வைப்பேன். இமேஜின் பண்ணி பாருங்கள், இது 15 மினிட்ஸில் ஒரு ரிஸ்க் இருக்குது. என்ன டார்கெட்டு நான் இங்கே வைப்பேன், 23,259 வைப்பேன். கரெக்டாக? பை ப்ரைஸும் டார்கெட்டுக்கும் பக்கத்தில் இருக்குது, ஆனால் என் ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசு. அப்போ நான் இந்த என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிப்பேன். இது இத்தனையும் ஃபியூ மினிட்ஸில் நம்ம டிசைட் பண்ணுற விஷயங்கிறதுனால இதைத்தான் நீங்கள் ப்ராக்டிஸுங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு சில பேப்பர் ட்ரேடிங்லாம் பண்ணுறோம், பேப்பர் ட்ரேடிங்லாம் லாபம் வருது, என்னோட லைவ் ட்ரேடிங்கில் வர சொல்ல லாபம் வரலன்னுவாங்க. உண்மை என்னென்னா பேப்பர் ட்ரேடிங்கில் நீங்கள் முதல்ல பயப்பட மாட்டீங்க, ஏன்னா அங்கே காசே நீங்கள் போடலை. ஸோ உங்கள் காசு இந்த இடத்துல இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இப்போ உங்களுக்கு 0க்கு பதிலாக இங்கே வேல்யூ மாறிக்கிட்டே மாற உங்களோட மைண்ட் டென்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் கை காசு போட்டிருக்கீங்களே அது மாறும். அந்த டென்ஷன் எல்லாம் குறைக்கிறது தான் இந்த ஆல்கோ ட்ரேடிங். அதாவது அனலைஸே அதுவே பண்ணிக்கும். எனக்கு நானே சொல்லிவிடுவேன், இப்போ இந்த அருண் இண்டிகேட்டர் இது கிராஸ் ஆகுதுன்னா ஒன்று இது கிராஸ் பண்ண உடனே வாங்கு, இல்லையா ரிஸ்க் எடு. என்ன ரிஸ்க்கு? ஒரு 5 ரூபாயில் வாங்கு, ஒரு 2 ரூபா கம்மியாக வாங்கு, 3 ரூபா கம்மியாக வாங்கு, 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோ. சொல்ல புரியுதா? அந்த மாதிரி நான் ஆல்கோவில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே, நம்ம இப்போ ஆல்கோவை விட்டுருவோம், ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு மட்டும் வருவோம். இப்போ நான் நிஃப்டியே முடிவு பண்ணேன், இந்த இடத்துல மேலே கிராஸ் பண்ண வரணும், வாங்கணும் முடிவு பண்ணிவிட்டு, எப்போ விற்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஸ்டாப் லாஸும் நான் முடிவு பண்ணிவிட்டேன். நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் இதே லாஜிக்கு தான் பேங்க் நிஃப்டிக்கும், இதே லாஜிக் தான் பிட்காயினுக்கும், இதே லாஜிக்கு தான் எல்லா ஷேருக்கும் பொருந்தும். இப்போ இதில் உங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகா இங்கே ஆக்டிவ் ஆகுது. கரெக்டாக? அப்போது நான் எப்போ வாங்குவேன் தெரியுங்களா? இந்த இடத்த பிரேக் அவுட் ஆன பிறகு வாங்கணும். என் ஸ்டாப் லாஸ் இங்கே வைப்பேன். கரெக்டா? அப்போது நான் எப்போ இது கிராஸ் ஆகுதோ, மேலே கிராஸ் ஆகுதோ அது வரையும் நான் வெயிட் பண்ணணும். இந்த இண்டிகேட்டரோட ஸ்ட்ராட்டஜியே அதுதான். இல்லைனா இந்த ரெட்டு இப்படி மேலே போகணும். இந்த ரெட்டு மேலே போச்சுன்னா அப்போ எனக்கு எந்த லைனுக்கு இருக்கோ அதுக்கு கீழே எப்போ இறங்குதோ அப்போ நான் வாங்கணும். இப்போது
15 நிமிஷம் இப்போ ஓடிட்டுருக்கா. உதாரணத்துக்கு 15 நிமிஷம் எப்போ ஆக்டிவ் ஆச்சு பாருங்களேன், இங்கே ஆக்டிவ் ஆச்சு. அப்போ நான் அன்றைக்கி மார்க் பண்ணியிருப்பேன் 23,667க்கு கீழே வந்தால் புட் ஆப்ஷனை வாங்க. கரெக்டா? அப்போது நீ வாங்கு, அப்போது உனக்கு 4 லாபம் கொடுக்கும் அப்படின்ட்டு அந்த 15 நிமிஷம் ஷேரை நான் வாங்கியிருப்பேன். இப்போ 10 நிமிஷம் ஷேர் இந்த இடத்துல வருது. இப்போ இந்த இடத்துல வந்தது எப்போ எனக்கு ஆக்டிவ் ஆகிருக்கும் பாருங்களேன், 12:30 மணிக்கு 12ஆம் தேதி 12:30 மணிக்கு ஆக்டிவ் ஆன செக்டாரு எனக்கு எப்போ ஆக்டிவ் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்பாட் 1.15க்கு தான் அது ஆக்டிவே ஆகுது. 1.15க்கு ஆக்டிவ் ஆகி எனக்கு ஒரு ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு, ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு திருப்பி கீழே இறங்கி வராது. புரியுதா நான் சொல்கிறது? ஒன்று இந்த இடத்துல ட்ரை ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஸ்டாப் லாஸ் 2 மணிக்கு ஹிட் ஆகிருக்கும், நீங்கள் எக்ஸிட் ஆகலை அப்படின்னா. இதுதான் அந்த இன்ட்ராடேயில் இருக்கிற ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ மூமெண்ட்டு. இப்போ அதுவே நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்து பார்ப்போமா. பாரதி ஏர்டெல் நான் பார்த்துட்ருக்கேன், 10 minutes சார்ட் வச்சுருக்கேன். இப்போ 10 minutes சார்ட் எனக்கு இங்கே ஆக்டிவ் ஆகுது. இங்கே ஆக்டிவ் ஆக சொல்ல இந்த க்ரீன் பட்டன் இந்த இடத்த தான் காட்டுது. கரெக்டாக? ஸோ இந்த 1812க்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் நான் கால் ஆப்ஷனை பற்றி யோசிப்பேன். சரி, நான் ஏன் 10 நிமிஷம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது இன்ட்ராடேங்கிறதுனால 10 நிமிஷம். நான் 1 hour யூஸ் பண்ணேன்னா நாளைக்கு என்ன வாங்கலாங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். அதாவது இப்போ நான் இந்த இடம் கிராஸ் ஆன பிறகு எப்போ கிராஸ் ஆகுது, 11ஆம் தேதி 10:15க்கு கிராஸ் ஆகுது. எனக்கு அப்போது 12ஆம் தேதி 13ஆம் தேதி இறங்குங்கிற ஒரு டிசிஷன் என்னால் எடுக்க முடியுதா? ஸோ 11ஆம் தேதியே நான் ஒரு புட் ஆப்ஷனை வாங்கிப்பேன். ஏன்னா இறங்க போதுன்னு நான் முடிவு பண்ணிட்டதுனால புட் ஆப்ஷனில் ஒரு 10 ரூபா ப்ரீமியமில் நான் வாங்கிடுறேன். எங்கே ஆக்டிவ் ஆனது? இந்த ஸ்பாட்டில் ஆக்டிவ் ஆனது. இதுக்கும் நடுவில் அப்போ கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்பாட்டில் இருக்கும். ஒரு 1830 அந்த ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் வச்சுப்பேன். என்னோட பையிங் என்ட்ரி இங்கே ஓப்பனில் வைப்பேன். அப்போ எனக்கு இங்கே ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதா? இது அப்படியே விட்டானா 2-3 நாள் எனக்கு ப்ராஃபிட் தான். 13ஆம் தேதி 9:15 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழுந்துட்டு தான் மேலே ஏறுது. சரி, 4 hours சார்ட் போவோம். எப்போ வாங்கியிருப்பேன்? 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நான் இந்த ப்ரீமியம் நான் வாங்கியிருப்பேன் புட் ஆப்ஷனை. 17ஆம் தேதி ஆக்டிவ் ஆகுது இது. ஸோ நம்ம எப்போ இறங்குதுன்னா 17ஆம் தேதி, அதே 17ஆம் தேதி 13:15க்கு நமக்கு ஆக்டிவ் ஆன பொசிஷன் கிடைக்கிது. அப்போ நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ லாபம்? இன்றைக்கி நிலவரப்படி அது எவ்வளோ தூரம் போயிருக்கு. இதுதான் புட் ஆப்ஷனுக்கு பார்ப்பீங்க. இந்த இடத்துல கால் ஆப்ஷன் ஆக்டிவ் ஆகுது. ஸோ இதை பிரேக் அவுட் ஆன பிறகு தான் நீங்கள் வாங்குவீங்க. அப்போ இதை பிரேக் அவுட் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சு. எப்போ பிரேக் அவுட் ஆச்சு? 9ஆம் தேதி 9:15க்கு பிரேக் அவுட் ஆச்சு. ஆனால் லாஸ் மார்க்கெட்டை அதுக்கப்புறம் ஃபுல்லாக பலவீனம் அடைய ஆரம்பிச்சது. மார்க்கெட் ஸ்டேபிளைஸ் பண்ணதை. அப்போ நான் இந்த இடத்த லாஸ் ஃபேஸ் பண்ணுறேன். இந்த லாஸை நான் அவாய்ட் பண்ணணும்னா வேறு ஏதாவது இண்டிகேட்டர் நான் கூட ஆட் பண்ணுறேன். இந்த அருண் இண்டிகேட்டர் கூட ஏதாவது ஆட் பண்ணி எனக்கு ஏதாவது லாஸ் வராமல் இருக்க வேறு ஏதாவது இண்டிகேட்டர் எனக்கு காட்டுதா அப்படின்னு சொல்லி என்னோட லாஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ அது கரெக்டாக சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன் அப்படின்னா அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி வாங்கியிருந்தீங்க, சப்போஸ் 2ஆம் தேதி வாங்குறவங்களுக்கு 3ஆம் தேதி லாபம் தான். ஆனால் 4ஆம் தேதி வரையும் வச்சுருக்கிறவங்களுக்கு லாபம் கிடையாது இல்லையா? 4ஆம் தேதி 3ஆம் தேதி ஹிட் பண்ணது, 9:15க்கு ஓப்பனில் ஹிட் பண்ணது, அதுக்கப்புறம் 9ஆம் தேதி 4ஆம் தேதி வரையும் ஒரு ப்ராஃபிட்டில் முடிச்சிருப்பாங்க இல்லையா? ஆனால் பெரிய லாபம் கிடையாது. நீ இப்போ புதுசாக ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த உங்களுக்கு எப்படி காட்டாமல் இருக்கோ அதே மாதிரி ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வேண்டிய இடம் இங்கே இருக்குது இல்லை? இந்த புட் ஆப்ஷன் நீங்கள் வாங்கியிருந்தால் நல்ல லாபம் இல்லை, இதையும் அந்த இண்டிகேட்டர் காட்டாமல் இருக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை என்ட்ரு ஆகாமல் போயிடுவீங்க. அப்போ ஒரு சில சமயங்களில் நஷ்டமும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிங்கிள் இண்டிகேட்டர், சிங்கிள் ஸ்ட்ராட்டஜியை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். ஸோ நீ இது என்ட்ரு ஆனாலும் நஷ்டம் உனக்கு சின்னதாக தான் நீ வச்சுருக்கேங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இங்கே நீ என்ட்ரு ஆக சொல்ல அதே ஸ்டாப் லாஸை ஹிட் ஆகாமல் பெரிய லாபத்தில் நீ எஸ்கேப் ஆகுற. அப்போ உங்களுக்கு லாபம் வர சொல்ல, பெரிய லாபத்தை வர சொல்ல அக்செப்ட் பண்ணுற நீங்கள் சின்ன நஷ்டத்தையும் அக்செப்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த ட்ரேடிங் மூலிமா, இந்த கிளாஸ் மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. ஓகேவா? இது எல்லா ஷேருக்கும் பொருந்தும். ஓகே, இப்போ நம்ம இதே ஏர்டெல்லில் நம்ம புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன், நிஃப்டிக்கு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் செயின்னு இருக்கா, இது போங்க. இப்போ இந்த செயினில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பைரி மேலே காமிச்சிருக்கு. 17ஆம் தேதி எக்ஸ்பைரி, 24ஆம் தேதி எக்ஸ்பைரி, 30ஆம் தேதி எக்ஸ்பைரி. இப்போ நான் 17ஆம் தேதி எக்ஸ்பைரி இது எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இதுதான் சென்டர் பாயிண்ட்னு வச்சுப்போமா. 23,151 இதுதான் சென்டர் பாயிண்ட். இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வேல்யூ அதிகமானதாக இருக்கும், இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வேல்யூ கம்மியானதாக இருக்கும். ஸோ இங்கே வேலை இதெல்லாம் அது கீழே இருக்கிறதுக்கு இந்த பக்கம் இருக்கிற கால் ஆப்ஷன்,
இந்த பக்கம் இருக்கிறது புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் விலை அதிகமாகவும் கீழே இருக்கிறதெல்லாம் விலை கம்மியாகவும் இருக்கும். புட் ஆப்ஷனுக்கு நீங்கள் அப்படியே தலைக்கீழே பார்ப்பீங்க. கீழே இருக்கிறது எல்லாமே அதை இந்த பக்கம் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே விலை அதிகமாகவும் ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே விலை கம்மியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக விலை குறைஞ்சிக்கிட்டே போகும். நான் சொல்ல புரியுதா? இப்போ இந்த எல்லோ கலரில் இங்கே இருக்குது, இந்த பக்கம் எல்லோ கலரில் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக மக்கள் பயணிக்கிற இடம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஒரு இங்கேருந்து ஒரு 5 லிஸ்ட் எடுத்துக்கோங்க. மேலே 5 லிஸ்ட்டு வந்து ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கிற இடம், இந்த பக்கம் 5 வந்து நல்ல டிமாண்ட் அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப வேகமாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் யாரும் இந்த இடத்த சூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த பகுதியை சூஸ் பண்ணுவாங்க. இந்த பகுதியில் முதல் 5 எடுத்துப்பாங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பார்ப்பாங்க. ஓகே, இப்போது உதாரணத்துக்கு 23,250 பார்க்குறேன், 211 ரூபா போட்டிருக்கான். நான் வந்து பை பண்ணலாமா யோசிக்கிறேன். 65 கால், ஸோ 65 யூனிட் ஒரு யூனிட், அப்போ எவ்வளோ தேவை? 13,721 ரூபா தேவை. எவ்வளோ? 13,721 ரூபா தேவை. ஸோ அப்போ அந்த அமௌண்ட் இருந்தால் தான் என்னால் அந்த என்ட்ரியை எடுக்க முடியும். ஸோ இந்த என்ட்ரியை எனக்கு ரெகுலர் ஃபெசிலிட்டி, ஜிடிடி ஃபெசிலிட்டின்லாம் இருக்குது இல்லை. இப்போ நான் இது வந்து இந்த என்ன ப்ரீமியம் எடுக்கிறோமோ அது முடிவு பண்ணுறோம். நான் இப்போ வந்து 85 ரூபாயில் இருக்கிற ஒரு ப்ரீமியமை நான் உங்களை எக்ஸாம்பிளுக்கு அனலைஸ் பண்ணுறேன். இப்போ முதல்ல நிஃப்டி பார்க்குறேன், நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை எந்த ஸ்டாக்காக இருக்கட்டும். ஸோ நான் இப்போ மார்க்கெட் வந்து லைவில் ஓடிக்கிட்டு இருக்கு, முடிவு பண்ணுறேன். 10 மினிட்ஸ் சார்ட் வைக்கிறேன், நான் பார்க்குறேன். ஓகே, இந்த இடம் கிராஸ் பண்ண பிறகு தானே பை பண்ணணும். ஸோ நான் கிராஸ் ஆனால் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ கால் ஆப்ஷன் தானே நம்ம கவனம். அப்போ நான் ஒரு கால் ஆப்ஷன் ஆல்ரெடி எடுத்துட்டேன்ல, 23,600 கால் ஆப்ஷன் எடுத்துட்டேன். அவுட் ஆஃப் த மணி ஓடிஎம் போட்டிருக்கு, அவுட் ஆஃப் த மணி ப்ளஸ் 9னா அந்த ஏடிஎம் அந்த எனி டைம்லேருந்து 9 லைன் கீழே தள்ளி இருக்குது. அதான் அந்த ஓடிஎம் ப்ளஸ் 9ன்ற மீனிங். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு பைசா போட்டணும் காசு எடுக்கணுங்கிறது தான். ஸோ சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், 10 நிமிஷம் சார்ட் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 23,192 இருக்குல்ல, இதை கிராஸ் பண்ணால் தானே நான் வாங்கணும். இந்த இடத்துல போய் லைன் வச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அதே மாதிரி அந்த ரெட் லைன் அங்கேயும் காட்டும். எங்கே காட்டுது? இந்த கிராஸ் லைனை காட்டுதா? இந்த கிராஸ் லைன் அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போயிருக்கு? 92 ரூபா போயிருக்கா? 92 ரூபா 80 பைசா போயிருக்கா? இது அதிகபட்ச கீழே எவ்வளோ தூரம் போயிருக்கு? 23,134. அப்போ இந்த ப்ரீமியம் எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு? 71 ரூபா. அப்போ இதுதான் லாஜிக். என்ன லாஜிக்கு? இந்த ப்ரீமியமை நான் இதை கிராஸ் பண்ணால் வாங்குவேன், இதுக்கு ஸ்டாப் லாஸ் நான் இங்கே வைப்பேன், இதுக்கு டார்கெட் எங்கே வருது? சாரி, இது 10 நிமிஷம், இது 10 நிமிஷம். இதுக்கு டார்கெட் எங்கே வருது? இந்த ஸ்பாட் வருது. அதாவது ஆஸ் பர் இந்த சார்ட்டு படி இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. 92 ரூபாய்க்கு மேலே வாங்கினா 99 ரூபா டார்கெட்டு, ஆனால் என் ஸ்டாப் லாஸ் 72 நான் வைக்கிறோம். ஏன் எனக்கு இந்த மாற்றங்கள் வருது? ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கீழே போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கீழே போகிறோமோ அவ்வளோ விலை கம்மியாக கிடைக்குங்கிறதுனால நம்ம போகணும். இப்போ இதுவே நான் இந்த 237 ரூபா ப்ரீமியம் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் எனக்கு மூமெண்ட்ஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது டார்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பாருங்கள், 250 பிரேக் அவுட் பண்ணால் நான் வாங்குகிறேன் 268, 18 பாயிண்ட் எனக்கு கிடைக்கும். அங்கே எனக்கு 9 பாயிண்ட் கிடைச்சது, இங்கே எனக்கு 18 பாயிண்ட் கிடைக்கிது. ஸ்டாப் லாஸ் என்னமோ பெருசு தான் ப்ரீமியம் படி, ஓகேங்களா. ஆனால் டார்கெட் எனக்கு அதிகமாக மாறிடுது. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் எனக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ நான் மார்ஜின் அதிகப்படுத்த எனக்கு லாபமும் அதிகமாகும். ஓகே, நான் அப்போது இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த 211 வரையும் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஸ்டாப் லாஸ் இந்த தான் ஃபாலோ பண்ணணும். டார்கெட்டு இந்த 267 கிடையாது, இதுதான் டார்கெட்டு. எப்போவுமே ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே நீங்கள் நிஃப்டியை ஃபாலோ ஆப்ஷனை வச்சு ப்ரீமியம் வச்சு ஃபாலோ பண்ண மாட்டீங்க, இங்கே தான் ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த 23,192 பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் நீங்கள் இதை வாங்கணும். அந்த நேரம் அது 250 இருந்தாலும் வாங்கலாம், 230 இருந்தாலும் வாங்கலாம், 220 இருந்தாலும் வாங்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இதை கிராஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் கால் ஆப்ஷனை வாங்கணும். இந்த இடம் ஹிட் பண்ண உடனே நீங்கள் புக் பண்ணிடணும். 2329 வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, ப்ராஃபிட் புக்குடு, அவ்வளோதான், முடிச்சுட்டு வேலையை பாரு, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, டென்ஷனே ஆகிக்காத. இதுதான் லாஜிக். இறங்குதா அப்படியே உள்டா ஒன்றும் கிடையாது. நீ கான்செப்ட் அதே தான். இப்போ புட் ஆப்ஷனை மட்டும் பார்த்துக்கிறேன், ஒரு 93 ரூபா எடுக்கிறேன்ப்பா, புட் ஆப்ஷன் பார்க்குறேன். இப்போ இங்கே என்ன சார்ட் காமிச்சதோ, இந்த கால் ஆப்ஷனுக்கு என்ன சார்ட் காமிச்சதோ அதே புட் ஆப்ஷனுக்கு இந்த பக்கம் வந்துட போகுது. ஓகேங்களா. இப்போ இந்த புட் ஆப்ஷன் என்ன லாஜிக்கு? சிம்பிள் லாஜிக்கு. கீழே இறங்கின பிறகு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
கீழே இறங்குனா வாங்கணும். எப்போ இந்த அருண் இண்டிகேட்டர் எனக்கு கீழே இறங்கணும் அப்படி காட்டினவொன்னு, அதாவது இந்த சார்ட்டை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட்டை அப்படியே திருப்பி தலைகீழாக வச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மறுபடியும் கால் ஆப்ஷன் கான்செப்டில் காட்டிடும். ஓகே, நம்ம உட்காந்து திருப்பிக்கிட்டுலாம் இருக்க முடியாது இல்லை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். இப்போ இது கீழே இறங்க சொல்ல, இப்போ உதாரணத்துக்கு இமேஜின் பண்ணுவோமே, இப்போ இதுதான் ஆக்டிவ் ஆனது. என்னைக்கு ஆக்டிவ் ஆனது பாருங்களேன், மார்க்கெட் அப்படியே தள்ளி விடுவோமா. ஸோ இங்கே ஆக்டிவ் ஆச்சு, ஆக்டிவ் ஆனது அதே 12, அதே 2:35க்கு இந்த ப்ரீமியம் எவ்வளோ இருந்திருக்கு பாருங்களேன், 40 ரூபா இருந்திருக்கு. ஓகேங்களா, 40 ரூபா இருக்க சொல்ல நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இது ஆக்டிவ் ஆக சொல்லும். கிட்டத்தட்ட 40 ரூபாங்கிறது 50 ரூபானே வச்சுப்போமா, 46 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்களா, 47 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. 7-10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்களோ, இல்லை 5 பாயிண்ட் இதே இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. அப்போ கிட்டத்தட்ட 45-46க்கு வாங்கின நீங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸை 34-35க்கு வச்சுருப்பீங்க. கரெக்டா? டார்கெட்டு மறுநாள் அது ஓப்பன் ஆக சொல்லவே மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஓப்பன் ஆகி எவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிது, 62 டபுள் மணி ப்ராஃபிட்டில் வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் இங்கே நான் வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல எனக்கு க்ரீன் ஆக்டிவ் ஆகிற வரையும் நான் வெயிட் பண்ணலாம் வேணும்னா. இப்போ இந்த டார்கெட்டே அருண் இண்டிகேட்டரில் இந்த க்ரீன் ஆக்டிவ் ஆகிற வரையும் நீ ஹோல்ட் பண்ண அப்படின்னா ஹோல்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷனும் வருது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஆக்டிவ் பண்ணுறேன், மறுபடியும் எனக்கு இங்கே ரெட் ஆக்டிவ் ஆச்சுன்னா நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுவேன். இங்கே என்ட்ராக சொல்ல ஆக்டிவ் ஆகுறேன். இது ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங்னு வச்சுக்கோங்களேன். ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணாதவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஆக்டிவ் பண்ணுறவங்க இந்த புட்டா டவுன் ட்ரெண்ட் வந்ததுன்னா எக்ஸிட் ஆகிடுவாங்க. நான் சொல்ல புரியுதா? இப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் என்ட்ரி ஆகிறவங்க அதுக்கு ஸ்டாப் லாஸே இங்கே என்ட்ரி ஆகிடுவாங்க, இங்கே என்ட்ரி பண்ணுவாங்க. கீழே இறங்கினா வாங்கணும் முடிவு பண்ணுவாங்க, நஷ்டத்தில் எக்ஸிட் ஆவாங்க. நான் சொல்கிற லாஜிக் புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அருண் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பண்ணுறது. இந்த மாதிரி அருண் இண்டிகேட்டர் இருக்குது, வில்லியம்ஸ் இருக்குது, சார்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, ஆர்எஸ்ஐ இருக்குது, இஎம்இ இருக்குது, வால்யூம் மூவ்மெண்ட் இருக்குது, நிறையா கதைங்க இருக்குது, நிறையா காம்படிட்டர்ஸ், நிறையா விதமான ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு எது புரியுது, எதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மற்ற எவன் சொல்கிறதையும் தயவு செய்து கேட்காதீங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களை தான் ஜெயிக்க வைக்கும். ஓகேவா? மற்றவங்க எது சொன்னாலும் சரி, நீங்கள் தோற்று போகிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு நஷ்டம் கொடுக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு விஷயத்தை அங்கே கற்றுக்கிட்டீங்க, எதனால் அங்கே தோத்தீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த தவறு மறுபடியும் வராத இருக்க என்ன பண்ணணும், எப்படி ஃபில்டர் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு தவறு வர அதே இடத்துல லாபமும் உங்களுக்கு வருதுன்னா அப்போ அந்த தவறு உங்கள் பக்கம் கிடையாது, அந்த சார்ட்டு பக்கம். அந்த சார்ட்டு பக்கம் வர நஷ்டத்தை அக்செப்ட் பண்ணுங்க. அதாவது 10ல் 8 லெவல் ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா அந்த லெவலை வந்து அக்செப்ட் பண்ணுங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ட்ரேடிங்கிறது ரொம்ப 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 சுலபமான விஷயம். லாபம் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். நீங்கள் ஜெயிக்கிறோமோ தூக்குறோமோ எதுவாக இருந்தாலும் உள்ளே இறங்கி வேலை செய்யணும். ஓகே, இது எதுவுமே என்னால் முடியாதுப்பா, நீ சொல்லு லெவலில் சொல்லு நான் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சிபி அட்வைசர் டீம் மூலியமாக வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப்பை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரேடிங் பண்ணவும் டைம் இல்லை, குரூப்பும் எனக்கு ஃபாலோ பண்ணி எடுக்கவும் டைம் இல்லை அப்படின்னா ஆல்கோ ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது இன்ட்ராடேக்கு ஆல்கோ ட்ரேடிங் மூலியமாக பண்ணிக்கலாம். ஆல்கோ ட்ரேடிங்லாம் எனக்கு வேணாம், ரிஸ்க் அதிகமாக இருக்கும், நான் ரிஸ்க் கம்மியாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஸ்டாக்ஸில் இருக்குது. 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா நம்ம ஒன் எவ்வளோ அமர்ச்சேன்னு வேணும்னாலும் நம்மளால் அதில் உங்களுக்கு பிஎம்எஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ண முடியும் வித்தவுட் எனி சார்ஜஸ். ஓகேவா? அதை நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வச்சுக்கிறேன். அடிஷ்னலாக எந்த காசும் வாங்காமல் உங்களுக்கு இந்த பிஎம்எஸ் ஃபெசிலிட்டிஸை என்னால் கொடுக்க முடியும். அப்ஸ்டாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப்பில் நீங்கள் ₹1 செலவு பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் இண்டிகேட்டர்ஸ், ஸ்விங் ட்ரேடோ இன்ட்ராடேவும் கொடுக்க முடியும். இப்போது நான் சொன்ன மாதிரி சப்போஸ் ஆல்கோவில் போகிறீங்க, ட்ரேடிங் தான் பண்ணணும், ஆனால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் எங்கிட்ட டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்கோ ஆட்டோமேட்டட் ட்ரேடிங். இப்போ நான் சொன்ன இண்டிகேட்டர் சொன்னேன் இல்லையா, இப்போ எனக்கு இதை கிராஸ் பண்ணுச்சுன்னா நீ பை பண்ணு, இல்லை இப்போ இந்த மாதிரி கிராஸ் ஆச்சுன்னா உடனே எக்ஸிட் பண்ணிக்கோ. அப்போ நான் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் அந்த ஆல்கோவில் நான் செட் பண்ணுவேன். அப்போ ஆல்கோ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக எந்த ரேஞ்சில் வாங்கணுங்கிறதெல்லாம் கேட்கும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ட்ரேடிங்கிறது ரொம்ப சிம்பிள். கற்றுக்கிற நமக்கும் கற்றுக்கிட்ட பிறகு அதை யூஸ் பண்ணுற பொறுமை தான் நமக்கு பணத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கும். அதனால் ஷேர் மார்க்கெட்டை திட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும்
நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு நம்ம கோவப்படுறோம், எனக்கு வந்து உடனே நான் வந்து ஹைப்பர் டென்ஷன் பர்சன் சார், நான் உடனே கோவப்படுவேன், எனக்கு பொறுமை கிடையாது அப்படின்னா தயவுசெய்து இன்ட்ராடே பக்கம் போயிடாதீங்க. கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடும். பொறுமை ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட சுடு சொரணையே இருக்கக்கூடாது. எவனா திட்டுறான்னா சிரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிருவீங்க. நான் உங்களை கலாய்க்கலை, ஆனால் அதான் லாஜிக். ஓகே, ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் சொல்ல வேண்டிய பெரும்பாலுமான விஷயங்கள் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.